குட் மார்னிங், வெல்கம் டு என்ஜிபி நிஷாந்த் விலாக்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேங்களூர் ஜங்ஷன் கிட்டே இருக்கேன். அங்கேருந்து கதிரி மஞ்சுநாத் டெம்பிள் தான் போயிட்டுருக்கேன் நான். இது ரொம்ப பழமையான கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக மஞ்சுநாத்னா சிவன் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. எனக்கு ஆக்சுவலாக மேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். பஸ்ஸில் வந்தீங்கன்னா 10 ரூபா. கதிரி என்ற வில்லேஜில் தான் இது இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோவில் எப்போ கட்டினாங்க பார்த்தீங்கன்னா 14th செஞ்சுரியில் கட்டினாங்க இந்த கோவில். அவ்வளோ பழமையான கோவில். ஆக்சுவலாக இந்த ஊர் கதிரி கோபிநாத், அவர் தெரியும்னு நினைக்கிறேன், மியூசிஷியன். அவரோட நேட்டிவ் பிளேஸ் இது தான். இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா பிரான்ஸில் இருக்கும் லிங்கம். ஆல்மோஸ்ட் 5 ஃபீட் சைஸில் பிரான்ஸில் இருக்கும் இந்த கோவில். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். கத்ரி மஞ்சுநாதேஸ்வரர் கோயில் கிபி 1068ஆம் ஆண்டுக்கு முந்தைய பழமையான வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களில் ஒன்றாகும். கத்ரி மஞ்சுநாதர் கோயில் விஜயநகர பாணி அமைப்பை சேர்ந்தது. அதன் தற்போதைய வடிவத்திலிருந்து கிபி 15 அல்லது 16ஆம் நூற்றாண்டில் இது ஒரு திடமான அமைப்பை கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று ஊகிக்க முடியும். கத்ரி மலைகளின் அழகிய அழகு, லேட்டரைட் மேடுகளில் வெட்டப்பட்ட வரலாற்றுக்கு முந்தைய குகைகளின் இருப்பு மற்றும் மஞ்சுநாதர் கோயிலின் வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவம் ஆகியவை இந்த மையத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மயக்கத்தை அளிக்கின்றன. கத்ரி மலையில் தென்னிந்தியாவின் நாத பந்தத்தின் வழிபாட்டு முறை மிகப்பெரிய மையம் அமைந்துள்ளது. கத்ரி மலையின் குகைகளை தொல்பொருள் ரீதியாக ஆராய வேண்டும். கத்ரி என்ற பெயருக்கு கணிசமான அர்த்தம் உள்ளது. இது கதாரியிலிருந்து பெறப்பட்டது, அதாவது வாழைப்பழம் என்றும் கதிரி வாழை மரங்களால் நிரம்பியிருந்ததாக அறியப்பட்டது என்றும் அறியப்படுகிறது. ஆனால் இது மிகவும் பொதுவான அர்த்தமாக மட்டுமே இருக்க முடியும். பௌத்த கணக்கெடுப்பாளரான கதாரிகாவின் கூற்றுப்படி மலைப்பாங்கான மேய்ச்சல் நிலம் என்று பொருள். இந்த இடத்தைப் பற்றிய முதல் குறிப்பு கிடோட் 968 தேதியிட்ட புகழ்பெற்ற லோகேஸ்வர சிலையின் பிடத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் உள்ளது. அதில் ஆலுபா வம்சத்தின் மன்னர் குண்டவர்மா இந்த உருவத்தை கதாரிகா விஹாராவில் நிறுவியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து கதாரிகா இந்த இடப்பெயரின் ஆரம்ப வடிவம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கிடோட் 10ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் இங்கு செழித்திருந்தபோது புத்தலிட் குடியேற்றத்தில் விஹாரா என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. கிடோட் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாக கத்ரி பௌத்தத்தின் ஒரு முக்கிய மையமாக இருந்தது. இந்த உண்மையை ஆதரிக்கும் ஆவணங்கள் கத்ரியிலும் அதைச் சுற்றியும் கிடைக்கின்றன. கிடோட் 10ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் அதன் பிடியை தளர்த்தத் தொடங்கியது, மேலும் புதிய நம்பிக்கையான நாத பந்தம் வழிபாட்டு முறை கத்ரியில் வேரூன்றியது. நாத பந்தம் என்பது ஒரு மாற்றியமைக்கப்பட்ட மத நடைமுறையாகும். இது பௌத்தத்தின் மகாயான கிளையின் வஜாயன மத நடைமுறையிலிருந்து வந்தது. காலப்போக்கில் அது சிவ நம்பிக்கைகளால் பிரகாசித்தது. உள்ளூர் மக்கள் அவர்களை ஜோகிகள் என்று அழைத்தனர். அவர்களின் மடாலயம் ஜோகிமுட் என்று அழைக்கப்படுகிறது. வட இந்தியாவிலிருந்து வந்த புத்த துறவிகள் கத்ரியை தங்கள் விஹார இடமாக மாற்றி இங்கு குடியேறினர். அந்த நாட்களில் இது கதாரிகா விஹாரா என்று அழைக்கப்பட்டது. பின்னர் நாத பந்தரின் சீடர்களும் இங்கு வந்து குடியேறினர். கிடோட் 968ஆம் ஆண்டின் கல்வெட்டு மங்களூரை மங்களபுரம் என்றும் கத்ரியை கடரிகா விஹாரா என்றும் குறிப்பிடுகிறது. கிடோட் 12 முதல் 13 வரை ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கன்னடம் மற்றும் மலையாள எழுத்துக்களில் உள்ள கோவிலின் சமையலறையில் கிடைக்கும் கல்வெட்டில் அப்போதைய மன்னர் உள்ளூர் நில உரிமையாளர்கள் மற்றும் அப்பகுதியின் பிற முக்கிய நபர்களுடன் கோவில் கட்டுமானத்திற்காக ஒரு நிலத்தை நன்கொடையாக வழங்கியதாக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வெட்டின் முந்தைய பகுதிகள் சேதமடைந்துள்ளதால் மன்னரின் பெயர் தெரியவில்லை. கிடைக்கக்கூடிய ஆவணங்களின்படி அலுபாராணி பள்ளி மகாதேவி 1277 முதல் 1288 வரை தன்னை மஞ்சுநாதரின் பக்தர் என்று அழைத்துக் கொண்டார். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் இந்து ஆகம சாஸ்திரத்தின் கட்டிடக்கலை விதி படி கட்டப்பட்டது. கிடோட் 14 முதல் 15 வரை ஆம் நூற்றாண்டில் இது கிரானைட் கல்லால் புனரமைக்கப்பட்டது. மஞ்சுநாதரின் சிலை பஞ்சலோகத்தால் 5 கூறுகளின் கலப்பு உலோகம் ஆனது. ஜோகிமுட்டத்தைச் சேர்ந்த ஜோகிகள் இன்னும் கத்ரி மலையில் வசிக்கின்றனர். மஞ்சுநாதர் சிவபெருமானின் ஒரு வடிவம் என்பதால் அவர்கள் அவரை மிகவும் ஆர்வத்துடன் வழிபடுகிறார்கள்.
ஜோகிமுட்டத்தைச் சுற்றியுள்ள பகுதிகள் அதன் பண்டைய முக்கியத்துவத்தை சித்தரிக்கின்றன. ஜோகிமுட்டத்தைச் சுற்றி குகைகள் உள்ளன, அவை பாண்டவ குகைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் ஜோகிகள் பெரும்பாலும் இந்த குகைகளை தியானம் மற்றும் தவத்திற்காக பயன்படுத்தினர் என்று ஒருவர் கருதலாம். போதநாதர், மத்சேந்திரநாத், கோரகநாதர் மற்றும் பல நாத கதாநாயகர்களின் சிறிய கோவில்கள் ஜோகிமுட்டால் சூழப்பட்டுள்ளன. அதன் அமைதியையும் மர்மத்தையும் தக்க வைத்துக் கொண்டாலும் ஜோகிமுட்டம் இன்னும் ஒரு பார்வையாளருக்குள் புனித உணர்வை எழுப்புகிறது. தொல்பொருள் துறையின் அனைத்து அம்சங்களிலும் மேலும் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால் கோயில் மற்றும் சுற்றியுள்ள நினைவுச் சின்னங்கள் பற்றிய மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரக்கூடும். புராணம். கத்ரிக்கு புராணங்களிலிருந்து இந்து புராணம், அதன் புனிதத்தன்மை மற்றும் மஞ்சுநாதரின் இருப்பிடம் பற்றிய சொந்த கதை உள்ளது. இந்த கதை சமஸ்கிருதத்தில் உள்ளது மற்றும் பரத்வாஜ சம்ஹிதை இல் கிடைக்கிறது. பண்டைய காலங்களில் கதாரிகா சித்தாசிரமத்தின் ஒரு பகுதியாக இருந்தார். பல முனிவர்கள், துறவிகள் பெரும்பாலும் தியானம் மற்றும் தவம் செய்து வந்தனர். பாவம் அல்லது தவறான செயல் குறித்த பயம் இல்லை. ஒருமுறை மஞ்சுநாதரின் புனிதத்தன்மை மற்றும் மகத்துவம் குறித்த விவாதம் இரண்டு பெரிய முனிவர்களான பிருகு முனிவருக்கும் கபில முனிவருக்கும் இடையே நடைபெற்றது. இந்த விவாதத்தை கேட்ட பரத்வாஜர் முனிவர் தனது சீடரான சுமந்துவிடம் அதையே கூறினார். எனவே இது பரத்வாஜ சம்ஹிதை என்று அழைக்கப்படுகிறது. கதை பின்வருமாறு: விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் சுயநலம் கொண்ட க்ஷத்திரிய மன்னர்களை அழைத்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலத்தை காஷ்யப முனிவருக்கு நன்கொடையாக வழங்கினார். தானமாக வழங்கப்பட்ட நிலத்தில் தங்குவது புண்ணியமல்ல என்று நினைத்த பரசுராமர் சஹ்யாத்ரி மலைப்பகுதியில் கடுமையான தவம் செய்து தனக்கு ஒரு புதிய இடம் தேடி சிவபெருமானை தியானித்தார். இறைவன் அவர் முன் தோன்றி மனிதகுலத்தின் நன்மைக்காக மஞ்சுநாதராக அவதரிப்பதாகக் கூறி கடலிவனத்தில் இன்றைய கத்ரி தன்னை தியானிக்கச் சொன்னார். கடலிவனம் சஹ்யாத்ரி மலையிலிருந்து 10 யோஜனை தொலைவில் இருந்தது. கடலால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. கடலிவனத்தை தனக்காக விட்டுவிடுமாறு கடலிவனத்தை கேட்டார். ஆனால் கடலிவனம் தனது விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. கடலிவனத்தை தனக்கு விட்டுவிடுமாறு கடலிவனத்தை கேட்டார். ஆனால் கடலிவனம் மன்னர் தனது விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. கடலிவனத்தின் இந்தச் செயலால் கோபமடைந்த பரசுராமர் தனது கோடரியை ஆயுதத்தை எடுத்து கடலிவனத்தின் மீது கர்ஜித்தார். நிலம் கொடுத்து பயந்து போன மன்னன் பரசுராமர் தங்குமிடம் பெற்றார். சிவபெருமானின் கட்டளைப்படி பரசுராமர் புதிய நிலத்திற்குச் சென்று அங்கு ஒரு கதலிவனம், வாழைத்தோப்பு மற்றும் ஒரு ரசகோபம், கிணறு ஆகியவற்றைக் கண்டார். அந்த ரசகோபத்தில் பரசுராமர் முன் சிவபெருமான் தோன்றி விஸ்வகர்மாவின் தெய்வீக சிற்பி உதவியுடன் அங்கு ஒரு கோவில் கட்ட உத்தரவிட்டார். அதன்படி விஸ்வகர்மா ஒரு கோவிலையும் நகரத்தையும் கட்டினார். காலப்போக்கில் பல்வேறு அறிஞர்கள், முனிவர்கள், துறவிகள், தத்துவஞானிகள் இங்கு வந்து தஞ்சம் புகுந்தனர். பின்னர் சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவி இங்கு குடியேற முடிவு செய்தார். சிவபெருமானின் கட்டளைப்படி 7 கோடி மந்திரங்கள், 7 கோடி புனித மந்திரவாதிகள், 7 தீர்த்தங்களாக 7 குளங்கள் இங்கு குடியேறினர். கோவிலின் இருப்பிடம் மங்களூர் நகரின் மையத்திலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதால் கோவிலை அடைய வசதியான பொது போக்குவரத்து வசதி உள்ளது. அடிக்கடி பேருந்து வசதி மற்றும் நியாயமான கட்டணத்தில் ஆட்டோ ரிக்ஷாக்கள் உள்ளன. புதிய பார்வையாளர்களுக்கு இந்த ஆட்டோ ரிக்ஷாக்கள் 3 சக்கர மோட்டார் வாகனங்கள் வசதியான போக்குவரத்து வழிமுறையாகும். ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, हर हर भोले नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, हर हर भोले नमः शिवाय। जटाधराय शिव जटाधराय, हर हर भोले नमः शिवाय। जटाधराय शिव जटाधराय, हर हर भोले नमः शिवाय। नमः शिवाय।
शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय हर 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 महादेव हर 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 महादेव हर 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 महादेव शिव शिव शंभू हर 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 महादेव हर 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 महादेव हर 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 महादेव शिव शिव शंभू कोटेश्वराय शिव कोटेश्वराय हर हर भोले नमः शिवाय कोटेश्वराय शिव कोटेश्वराय हर हर भोले नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय रामेश्वराय शिव रामेश्वराय हर हर भोले नमः शिवाय रामेश्वराय शिव रामेश्वराय हर हर भोले नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय हर 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 महादेव हर 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 महादेव हर 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 महादेव शिव शिव शंभू हर 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 महादेव हर 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 महादेव हर 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 महादेव शिव शिव शंभू योगेश्वराय शिव योगेश्वराय हर हर भोले नमः शिवाय योगेश्वराय शिव योगेश्वराय हर हर भोले नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டவா குஹா, பாண்டவா கேவுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து என்ன வந்து இது பண்ணுறாங்கன்னா, நான் எங்கள் லோக்கலில் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அந்த காலத்தில் மகாபாரத பீரியடில் வந்து பாண்டவர்ஸ்க்கெலாம் வந்து இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கதிரி மஞ்சுநாத் கோவில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு படிக்கட்டு போவோம். அந்த படிக்கட்டில் ஏறினீங்கன்னா அந்த பாண்டவா ஃபஸ்ட்டு வந்து கால பைரவா டெம்பிள் வரும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே கீழே வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பாண்டவா கேவுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்தேன், நான் இங்கே முடிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஒரு மெடிடேஷன் பண்ணாலும் வந்து வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வேற ஒரு கோவிலில் நம்ம பார்க்கலாம். பாண்டவ குகைகள் என்பது இந்தியாவின் கர்நாடகாவின் மங்களூரில் உள்ள கத்ரி மஞ்சுநாத் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள குகைகளின் தொகுப்பாகும். தற்போதைய கோயில் கண்டரிகா விஹாரா என்று அழைக்கப்படும் ஒரு புத்த மடாலயம் என்று வரலாற்றாசிரியர்கள் கண்டறிந்தனர். அந்த ஆலயத்தில் நின்ற புத்தர் சிலை இருந்தது.
இந்த உருவம் சிவபக்தரான ஆலுபா வம்சத்தின் மன்னர் குந்த்வர்மாவால் மாற்றப்பட்டது. இருப்பினும் அது புத்தர் அல்ல, ஆனால் வரலாற்று ரீதியாக சிவனுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு போதிசத்துவர். விஹாரம் முதலில் போதிசத்துவர் மஞ்சுஸ்ரீயின் வழிபாட்டு மையமாக இருந்தது என்று வரலாற்றாசிரியர்கள் முடிவு செய்தனர். இந்த கோயில் இந்த குறிப்பிட்ட கோட்பாடு தாந்திரிக மதத்திற்கான கதவுகளை திறந்தது. புத்த கோயில் முற்றிலும் சைவ கோவிலாக மாற்றப்படும் வரை பல நூற்றாண்டுகளாக ஷிலிங்கமும் போதிசத்துவரும் வழிபட்டனர். புராண ஆதாரங்களின்படி மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் தங்கள் நாடு கடத்தலின் போது இங்கு தங்கியிருந்தனர். இந்த குகைகளுக்குள் நுழைந்தவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை என்று உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். இந்த குகைகள் மிக நீளமாக இருப்பதால் அதன் வழியாக வடக்கே உள்ள காசியை அடைய முடியும் என்றும் உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள்.